இது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நாள் 43க்கு இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டே தான். ரெஸ்ட் டேவா இருந்தாலும் வழக்கம் போல ஒரு 8:30 தான் எழுந்துனேன். காலை கடன்கள் முடிச்சு கார் கவர் போடுறதுக்காக குளிக்காம போட்டால் தான் சரி, அது ஏற்கனவே டஸ்ட்டாக தான் இருக்கும், அந்த டஸ்ட்டில் அழுக்காயிடும்னு சொல்லிட்டு குளிக்காதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார் கவர் போடுவேன். சரி அப்படி போய் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த பூனை பைபிளில் பார்த்து வச்ச வேலையை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு நண்பர்களே ஏதோ குளியலை போட்டு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மேலே ஆயிடுச்சு. காலை உணவுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சம்பா காம்பினேஷனு, பொங்கல், அப்புறம் சாம்பார், அப்புறம் வடையும் இருக்குது. அப்படி சாப்பிட்டு முடிச்சதும் இன்றைக்கான நம்மளோட துணியை நம்மளே துவச்சி போட்டாச்சு. பிகாஸ் நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மம்மி டே உன் துணியை நீயே துவிழா, உன் துணி நீயே சொல்லிட்டு நிறைய பாடம் எடுத்துட்டாங்க. சரி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் என் துணியை நானும் துவைக்கிறேன். ரொம்ப நாளாக நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி பேஜில் எதனா ஒரு கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதனால் ஒரு கம்பேக் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு எப்போ அது வெறும் கம்பேக் வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சமாச்சு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு வர உறுதிமொழி வேறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேப் கட்டு பார்த்தேங்க. கேப் கட்டு செட்டே ஆக மாட்டேது. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நானும் இன்னொன்னமோ ஏற்றி இந்த லேப்டாப்பில் ஃபுட்டேஜ்லாம் அதில் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அதிலே உட்காந்துட்டேன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மதிய உணவு ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தை காலத்தை கடத்திட்டு ஒரு 7 மணி பக்கம் போல் டீயை போட்டு குடிச்சு நானும் மம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போலாம் நம்ம ரெகுலராக வேலைக்கு போகிறதுனால வீட்டில் அம்மா வெளியே இட்டு வரது கிடையாது. ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் வெளியே இட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். சரி இப்போ இட்டு வந்துட்டா ஒரு 4 நாள் ஆகும் மறுபடியும் இட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் பீச்சுக்கும் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படியே வாங்கிட்டு அங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அங்கே ஒரு நார்மல் கார் தான் இருந்தது. அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்னாலே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போலாம் அது மேலே ஒரு கிரேஸ் மாதிரி இருக்குது. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரேட்டை கேட்டேன், வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த கார் மேலே எனக்கு ஒரு கண்ணு தான். அப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரில, வயிறே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இரவு உணவை கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி ஆப்பிளை மட்டும் சாப்பிட்டு அப்படி இன்றைக்கான எடிட்டிங்கை பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கான ப்ரிப்பேரிங்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. சின்ன சின்னதாக அதை பண்ணிவிட்டு 11:30 மணிக்கெலாம் தூங்கியாச்சு நண்பர்களே. அப்புறம் இன்றைக்கி வரவு செலவு எதுவுமே கிடையாது.